நியூஸ் 18 உதவியால் தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருக்கும் நிலையில் எமது செய்தியாளர் சடையாண்டியுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். உலக கேரம் சாம்பியன்ஷிப்பை வென்ற வடசென்னையைச் சேர்ந்த காசிமா. இனி சடையாண்டி, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்து முடிந்தது. இதில் தனிநபர், இரட்டையர் பிரிவு, அணி பிரிவு என 3 பிரிவிலையுமே தங்கப்பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்திய வடசென்னை மாணவி காசிமா தற்பொழுது தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்து கௌரவப்படுத்தியிருக்கிறது. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்க நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கோரிக்கை தற்பொழுது நிறைவேறி இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்தீங்க. கேரம் விளையாட்டு போட்டிக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தீங்க. இப்போ அது நிறைவேறி இருக்கு. உங்களை கூப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி ரூபாய் காசோலை வழங்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி கேஷ் பார்த்தது கிடையாது. அதுவும் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எப்போவுமே அவருக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தாது. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிச்சயமா நீங்கள் போட்டி முடிந்து சென்னை திரும்பியதற்கு பிறகு அவர் நேரில் சந்தித்து எங்களுக்கு பரிசு வழங்க வேண்டும், ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும், அப்போ தான் எங்கன மாதிரியான நிறைய வீராங்கனைகள் புதுசாக உருவாவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன மாதிரியான ஹோப் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ டிமாண்ட் வச்சுருந்தீங்க அவங்கள்ட்ட, வேறு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக எதுவும் பேசியிருந்தீங்களா, என்ன நடந்துச்சு அந்த கான்வர்சேஷன்? இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். நாங்கள் இன்னும் வர பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் என்ன நடக்குமோ அது எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் கிளப்பு உருவாக்குறதுக்கு கேட்டிருந்தேன். அதுவும் அவங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டுமே எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ கேஷ் ப்ரைஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க. எங்கள் கிளப்பும் அவங்க உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு. இது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நிச்சயமா கேரம் விளையாட்டு போட்டியில் முதல் முறையாக இது போன்ற ஒரு உச்சபட்ச பரிசு தொகை கிடைச்சிருக்கு உங்கள் மூலமா. நீங்க தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய வீராங்கனைகள்லாம் கேரம் விளையாட்டை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறதுக்கான ஒரு உந்துதலாகவும் இந்த அவார்டு இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு வெற்றி மங்கையா இனி கேரம் விளையாட்டை தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்களுக்கு? ஆமாங்க சார், கேரமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்பான்சர்ஷிப் தராங்க, ஜாப் எல்லாமே இருக்குது. இது எஸ்டிடி கேமும் இருந்தது, எஸ்டிஎஃப்என் அதுலேயும் இப்படி தான் கேஷ் அவார்டு கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறமா அது நடக்கிறது இல்லை. ஸோ அந்த மேட்சும் இனி நடந்தாலும் இன்னும் ஸ்கூல் பசங்களும் விளையாட வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போது எங்களுக்கு கொடுத்தது இந்த கேஷ் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை சார் கேரமுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே இன்னும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க கேரம். இன்னும் ஃபைட்டு இன்னும் நிறைய ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன் சார். நிச்சயமா நீங்க பெரிய ஸ்ட்ரகிளை சந்திச்சு தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய போட்டியில் பங்கேற்று சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க. போட்டிக்கு செல்வதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு நிறைய உதவி தொகையெல்லாம் கொடுத்து தான் உங்களை இங்கிருந்து அமெரிக்காவை அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பா ஆட்டோ ஓட்டுநர், மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இப்போ 1 கோடி ரூபாய் பரிசு தொகை அப்படின்றது உங்களுடைய பழைய கால நினைவுகள் எல்லாம் எப்படி மாற்ற காத்திருக்கிறது? எப்படி சொல்றதுன்னு தெரியுதுங்க சார். இல்லை, எவ்வளவு ஸ்ட்ரகிளை சந்திச்சிங்க, என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நீங்க முன்னெடுத்தீங்க இந்த சாம்பியன் ஆகிறதுக்கு? ஒரு ஊருக்கு போகும்போதும் அப்பா கடன் வாங்கி தான் சார் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அப்பா ஆட்டோ டிரைவர் தான், வேறு எதுவுமே இல்லை. நான் இப்போ தான் 2 வருஷமாக இந்தியன் ஸ்காலர்ஷிப் இருக்கிறதால அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்கள் வீடும் வாடகை வீடு தான். ஸோ நாங்கள் இருக்கிற கிளப்பும் வாடகை தான் கட்டணும். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது ஒரு ஊருக்கு போகும்போது 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அப்படி வாங்கிட்டு போவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஊருக்கு போகும்போதும். ஓகே, இப்போ இந்த 1 கோடி ரூபாய் அப்படின்றது உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, உங்களுடைய கேரம் விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப மோட்டிவ் சார். இது எனக்குன்றத இன்னும் வர பசங்களுக்கும் இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் விளையாடுறதுக்கு. இது ரொம்ப பூஸ்ட் இதுவாக இருக்குது சார். இது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மூமெண்ட்டை. நிச்சயமா உங்களுடைய வெற்றி, இந்த ஊக்க பரிசு இனி வரும் தலைமுறைக்கு நிறைய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.